சட்டமன்றத்தின் மரியாதையை காக்கும் காவலர் உயர் திரு சபாநாயகர் திரு அப்பாவு ஐயா அவர்களை கல்விக்காக பிடி செல்வகுமார் ஐயா நிறைய விஷயங்கள் செய்ததற்காக வாழ்த்துரை வழங்க அன்போடு மேடை கழிக்கிறேன். என்னுடைய அன்பிற்கும் பாசத்திற்குரிய என்னுடைய உறவினர் அருமை தம்பி பிடி செல்வகுமார் அவர்கள் பல பணிகளை செய்திருந்தாலும் பள்ளிக்கு செய்த பணிகள் குறித்து ஒரு பாராட்டு விழா நிகழ்ச்சிக்கு ஏற்பாடு செய்து அதற்கு என்னை அழைத்து பெருமை சேர்த்திருக்கின்ற அன்பிற்குரிய தம்பி பிடி செல்வகுமார் அவர்களே, நிகழ்ச்சிக்கு வருகை தந்திருக்கின்ற நம்முடைய கலை உலகினுடைய ஜாம்பவான்களாக இருக்கின்ற அன்பிற்குரிய நம்முடைய நெல்லை மாவட்டத்தைச் சேர்ந்த தம்பி இயக்குனர் விக்ரம் அவர்களே, நம்முடைய கோவை மாவட்டத்தைச் சேர்ந்த நம்முடைய எம்ஜிஆர் என்றாலே வாரிசு என்றால் அவர்தான் பாக்கியராஜ் தான் என்று சொல்லுகின்ற அளவுக்கு இயக்குனரும் நடிகருமாக இருக்கின்ற அன்பிற்குரிய அருமை சகோதரர் பாக்கியராஜ் அவர்களே, உண்மையை உள்ளபடியே சொல்ல வேண்டுமென்றால் தைரியமாக நெஞ்சை நிமிர்த்தி யாருக்கும் அஞ்சாமல் ஒரு பத்திரிகை தர்மம் என்று சொன்னால் அது நக்கீரன் தர்மம்தான். என் தம்பி கோபால் தான். அன்பிற்குரிய என்னுடைய குடும்ப நண்பர் கோபால் அவர்களே, தேவயானி அம்மா சினிமாவில் தான் பார்த்துருக்கேன். ஒரு சக்கரை பொங்கலுக்கு 10 நாளைக்கு முன்னால் நம்ம பகுதிக்கு வந்திருந்தாங்க. அதுவும் தம்பி செல்வகுமார் தான். 3006 பானை, 3006 பெண்கள் சமையல் பொங்கல், அந்த ஒரு பெரிய சமத்துவ பொங்கலிட்டு அவ்வளோ பேருக்கும் துணிமணி என்னென்ன உண்டோ அவ்வளவும் கொடுத்து எப்படி தான் செய்வாரோ தெரியாது கடற்கரையில் கொண்டு ஏற்பாடு செய்து அந்த அம்மாவை கூப்பிட்டு வந்தாங்க. நான் அன்னைக்கு தான் பார்த்தேன். அவ்வளோ எளிமையாட்டு நம்ம தமிழ்நாட்டில் பிறந்திருந்தா கூட அவ்வளோ தமிழ் பேச முடியும். அப்படி இனிமையாக தமிழ் பேசக்கூடிய இந்த நிகழ்ச்சியை குத்துவிளக்கு ஏற்றி துவக்கி வைத்த சகோதரி தேவயானி, தம்பி ராஜசேகர் கதிரேசன், எங்களோடு வருகை தந்திருக்கின்ற அன்பு தம்பி சித்தி கணபதி உட்பட நம்முடைய பிடி செல்வகுமாருடைய துணைவியார், மருமகள், மாமா உட்பட வருகை தந்திருக்கின்ற சகோதரிகள் அனைவருக்கும் இந்த நல்ல வேளையிலே என்னுடைய அன்பான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். தம்பி 4 மணிக்கு வர சொன்னாங்க. சட்டமன்றம் 4 மணிக்கு தான் முடியுது. தம்பி நான் வீட்டுக்கு போயிட்டு வந்துருந்தேனே, இல்லை அதை சொல்லியே இருக்க விட உடனே வந்திருக்கேன்ட்டாங்க. எனக்கு வந்து ஏன்னா இந்த திரையுலகினரை பார்த்த உடனே எனக்கு இவ்வளோ பெரிய ஜாம்பவான பக்கத்தில் நம்ம ஒரு சாதாரண ஆளை தலைமை ஏற்க சொல்லியிருக்காங்களேன்னு நான் நினச்சேன். ஏன்னா என் தம்பி சினி ஃபீல்டில் தான் வழக்கறிஞராக போனாங்க. நான் வழக்கறிஞர் பணிக்கு போகலைன்னாங்க. பெங்களூரில் படித்தா வழக்கறிஞர் பணிக்கு போக முடியுமா? பேர்க்கம்ட்டாங்க. எனக்கு தெரியாது. அதை சொல்லலை. ஒரு திரை உலகில், கலை உலகில் இருக்கின்ற ஒருவர் கண்ணியத்துடனும் நேர்மையுடனும் ஒழுக்கமுடனும் வாழ்கின்ற அன்பு தம்பி பிடி செல்வகுமார் அவர்களை நான் பாராட்டுகின்றேன். அதுதான் எனக்கு பிடித்தது. அவருடைய எண்ணம் யாருக்கு உதவி செய்யலாம், பெருந்தலைவர் காமராஜருடைய வழியில் பள்ளிகளுக்கு என்ன செய்யலான்னு கேட்டால் இல்லை என்று சொல்லாது உடனே செய்து கொடுத்துருவாங்க. கன்னியாகுமரி திருநெல்வேலி மாவட்டத்தில் எனக்கு பார்த்த இடங்கள் நிறைய தெரியும். எனக்கு வல்லான் விலை, பொட்டல் விலை, இலந்த விலை, பறக்க, மணக்குடி, கோவளம் போய் பாருங்க. என் தம்பி அவ்வளவு கலையரங்கம் அங்கே கட்டி வச்சுருப்பாங்க. பள்ளிக்கூடத்துக்கு ஆண்டுதோறும் பல நிகழ்வுகள் நடக்கும் அந்த கலையரங்கத்தில். அப்பப்போ ஷெட்டு போடுவாங்க. அதுக்கு நிரந்தரமாட்டு ஒரு கலையரங்கம் கட்டி கொடுத்தா ஆண்டு முழுவதும் பல நிகழ்வுகள் அந்த பள்ளியில் நடக்கும். அப்போ மாணவர்கள், ஆசிரியர்கள், பெற்றோர்கள் எல்லோரும் பயன்படுத்தக்கூடியதை, அது ஒரு சாமானிய மக்களுக்கு பயன்படுவதை தம்பி பிடி செல்வகுமார் செய்கிறாருன்னா அதுக்கெல்லாம் ஒரு எண்ணமும் உள்ளமும் நல்ல ஒரு மனது இருக்கவங்க மட்டும்தான் அதை நம்ம செய்து கொடுக்க முடியும். அதோடு மட்டுமல்ல, இது கலையரங்கம் கட்டுறாருன்னா பள்ளிக்கு கட்டிடம் கட்டி கொடுக்காரு. கலையரங்கம், லீபுரம் எல்லாமே அரசு பள்ளி. லீபுரம், ஆரோக்கியபுரம், வாரியூர், தென்தாமரை குளம், எங்கள் மாடமுள்ள தர்மா அவர் சொந்த ஊர், அதே போல் கோவளம்,
இப்படி மயிலாடி, நீங்கள் மயிலாடின்னா உங்களுக்கு அதில் ஒரு பெரிய வரலாறு இருக்குது. அவர் கட்டி கொடுத்த பள்ளிக்கூடம் மயிலாடிங்கிற ஊரில் கட்டி கொடுத்தாரு. அந்த ஊருக்கு ஒரு பெரிய வரலாறு உண்டு. கன்னியாகுமரி மாவட்டத்தில் உள்ள மிக முக்கியமான சுசீந்திரம் தானுமலையான் ஆலயத்தின் அருகே இருக்கின்ற ஒரு நல்ல ஊர் மயிலாடி. கல் தொழில் நிறைய செய்வாங்க. 1835 வரை இந்த மேடையில் இருக்கவங்க எல்லாருமே யாருமே பள்ளிக்கூடம் பக்கம் தெருவுக்கே போக முடியாது. படிக்க உரிமை இல்லை. நமக்கெல்லாம் குருகுலம் இருக்கும். இது வச்சிருக்கவங்களுக்கு மட்டும்தான் படிக்க முடியும். நம்மெல்லாம் அந்த வாசலில் தெருவிலெல்லாம் நம்ம போக முடியாது. அந்த உயர் ஜாதியினர் குடுமி வச்சுருக்கவங்களுக்கு மட்டும்தான் உண்டு. எங்கள் ஊர்லேயும் சேர்மாதேவியில் குருகுலம் இருக்குது, இப்பவும் இருக்குது. இப்பவும் போக முடியாது. எப்பவும் நாங்கள் அந்த குருகுலத்தில் போய் ஆனாவனா படிக்க முடியாது. கன்னியாகுமரி மாவட்டத்தில் இன்னும் கொடுமை என்னன்னா, பெண்கள் அறைக்கு மேலே எந்த துணியும் போடக்கூடாது. அதான் சித்தாந்தம். திருவாங்கூர் மகாராஜா சட்டம் அது. யாரும் மறக்க முடியாது, யாரும் அங்கே போக முடியாது. பெண்களுக்கு மார்பில் துணி போடணும்னா வரி கட்டணும். ஒரு வீர பெண்மணி இது இருந்தால் தானடா நீ எனக்கு கேட்பாண்ணி தன்னுடைய மார்பத்தை அறுத்து வீசி வீர தியாகம் புரிந்தாள் அந்த பெண்மணி. எவ்வளவு கொடுமைன்னு பாருங்க. இப்போ எவ்வளவு கொடுமையில நம்ம இருந்திருக்கோம். வாங்க சிரிப்பு நடிகர் சந்திரசேகர் ஐயா வாங்க. எஸ்வி சேகர். சேகரை சரியா சொல்லிட்டோம்ல போதுமே. அது சந்திரனா இருந்தாருன்னா, எஸ்ஆ இருந்தாருன்னா, விஆ இருந்தாருன்னா சந்தோஷம்தான். ஆக அப்படிப்பட்ட நிலை அந்த காலகட்டத்தில் லார்டு மெக்காலாபுரம் தான் முதலாட்டு இந்தியாவில் எல்லோரும் கல்வி கற்கலான்னு ஒரு சட்டத்தை முதல் கொண்டு வந்தது பிரிட்டிஷ் ஆட்சியில் இருந்த லார்டு மெக்காலாபுரம் தான் கொண்டு வந்தார். அதுதான் இன்னைக்கு வரைக்கும் ஆர்எஸ்எஸ் சித்தாந்தம் உள்ள. இவன் கூட ஒரு 5-6 மாதத்துக்கு முன்னால் நம்முடைய பாதுகாப்புத்துறை அமைச்சர் வேற என்ன ராஜ்நாத் சிங் ஐயா சொல்லுவாங்க, இந்திய கலாச்சாரத்தை அழித்தவர் லார்டு மெக்காலாபுரம். ஐயா கவர்னர் ரவிட்ட போய் கேளுங்க, இந்திய கலாச்சாரத்தை அழித்த கொடுங்கோலர் யாருன்னா லார்டு மெக்காலாபுரம். ஏன்னா எல்லோரும் கல்வி கற்கலான்னு எப்படி சட்டம் கொண்டு வரலாம், அது அவ்வளவுதான், வேற ஒன்றும் இல்லை. அவர் ஆட்சியில் இருக்கும்போது 2 லட்சம் ரூபா கொடுப்பாங்க. அவங்க மட்டும் சமஸ்கிருதமும் மற்ற மொழிகளையும் படிப்பாங்க. அவங்க மட்டும்தான், வேற யாரும் படிக்க முடியாது. அந்த காலகட்டத்தில் இதை கொண்டு இருக்கும்போது முதலாக அந்த மயிலாடியில் முதல்ல 1836 முதலாக அந்த தென்னிந்திய ரிங்கிள் டௌபே என்பவர் முதலாக பள்ளிக்கூடத்தை ஆரம்பித்து எல்லோரும் வாருங்கள், ஜாதி சமய இன வேறுபாடு இல்லாமல் எல்லோருக்கும் கல்வி கற்றுக் கொடுக்கக்கூடிய முதல் பள்ளிக்கூடம் கன்னியாகுமரி மாவட்டத்தில் அந்த ரிங்கிள் டௌபே பள்ளிக்கூடம் தான். அந்த பள்ளிக்கூடத்துக்கு தம்பி பள்ளி கட்டிடமும் கலையரங்கமும் கட்டி கொடுத்ததுக்கு உங்கள் சார்பாக நான் பாராட்ட கடமைப்பட்டிருக்கின்றேன். இப்படி எண்ணற்ற பணிகள். இன்னொன்றையும் நீங்க தெரிஞ்சுக்கிட்டோம், ஆரோக்கியபுரமா கடற்கரை, அவருடைய சொந்த பந்தங்கள் அங்கே கிடையாது. மீனவ மக்கள் பெரும்பாலான வாழ்கிற இடம். அதுக்கும் பள்ளிக்கூடம் கட்டி கொடுக்காரு. மணக்குடியை எடுத்துக்கிடுங்க, மீனவ மக்கள் நிறைய இருப்பாங்க. அவர்கிட்ட ஜாதி இல்லை, மதம் இல்லை, இனம் இல்லை. யார் கேட்டாலும் தேவை அப்படின்னு சொன்னா சொல்லுகின்ற மனப்பான்மை எல்லோருக்கும் வராது. அப்படிப்பட்ட மிகச்சிறந்த பண்பாளர் என்னுடைய அருமை தம்பி அன்பிற்குரிய நம்முடைய பிடி செல்வகுமார் அவர்களை பாராட்டுகின்ற வாய்ப்பை பெற்றதை நான் பெருமையாக கருதுகின்றேன். சினி ஃபீல்டில் எனக்கு அதெல்லாம் எனக்கு ரொம்ப தெரியாது. ஊருக்கு அந்த கலப்பை அப்படின்னு ஒரு இயக்கம், அது எதனுடைய அடையாளம்னா விவசாயத்தின் அடையாளம். நம்முடைய மாடு வச்சு அந்த கலப்பை வச்சு தான் உழுது, அதை தான் நம்ம சாப்பிடுவோம். அதன் அடையாளம் மாட்டு ஆண்டுக்கு ஒருக்கா பொங்கல் விழாக்கு எங்களை கூப்பிடுவாங்க. பிடி செல்வகுமார் கூப்பிடாருன்னா அவ்வளவு பெண்களும் வந்துடுவாங்க. நீங்கள் 3006 பானை ஒரு இடத்துல வைக்கணும்னா எப்படி
வருவாங்களா பெண்கள் சொல்லுங்க? என்னைக்கா ஒரு நாள் வருவார். பிடி செல்வகுமார் வராருன்னா வந்துருவாங்க. ஒரு நாள் 2 நாள் இல்லை, 18வது வருஷமா நடத்துறாரு. எவ்வளவு பெரிய காலத்தில் பண்ணிட்டு இருக்காருன்னு பாருங்க. இது போக நலத்திட்டங்கள் நிறைய செய்வாங்க. எங்களை கூட்டி கொண்டு போய் இப்படி உட்கார வச்சு, இந்த மேடை நாங்கள் போட்டதில்லை, இவ்வளையும் உருவாக்குனது அவர் பண்ணிட்டு எங்களை ஒரு நிமிஷம் கூப்பிட்டு இப்படி கொண்டு உட்கார வச்சு எல்லாம் செய்வாங்களே தவிர அவ்வளவு ஒரு பண்பான சாமானிய மக்களை பற்றி செய்தி. உயர்ந்த இடத்துக்கு போனதுக்கப்புறம் யாருமே கீழே எட்டி பார்க்க மாட்டாங்க. அவ்வாறு பார்க்கின்ற தம்பியை உங்கள் சார்பாக நான் பாராட்ட கடமைப்பட்டிருக்கின்றேன். பிங்கிள் தௌவே முதல் பள்ளியை ஆரம்பித்தார். அதனுடைய தொடர்ச்சியாக பெருந்தலைவர் காமராஜர் பட்டி தொட்டி எல்லாம் பள்ளியை திறந்து மதிய உணவு கொடுத்தார். மறைந்த தலைவர் கலைஞர் முதல் பட்டதாரி கட்டணமில்லாமல் பட்டம் படிக்கலாம் என்று சொல்லி உயர் கல்விக்காக, அதுவும் பெண் கல்விக்காக, நீ 8 படி கல்யாணத்துக்கு 6000 தாரன்னாரு, 10 படி 10,000 தாரன்னாரு, 12 படி 20,000 தாரேன் அப்படின்னாரு, நீ பட்டம் படி 50,000 ரூபா தாரேன் அப்படின்னு படி 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 படின்னு பெண்களை கொண்டு சேர்த்த மறைந்த தலைவர் கலைஞர் இந்தியாவில் நம்முடைய மாண்புமிகு பாரத பிரதமர் புதிய கல்விக் கொள்கையை கொண்டு வந்து 2035 ஆண்டுக்குள் 50% பட்டதாரி ஆக்குவோம். 2035 தமிழ்நாடு 3 ஆண்டுகளுக்கு முன்னாலே 53% தாண்டி பெண் கல்வியில் இந்தியாவில் முதலிடத்தில் இருக்கின்றது. இன்றும் பெண் கல்வி மட்டுமல்ல, படித்து முடித்து பணிக்கு செல்கின்ற பெண்கள் 41% பேர் தமிழ்நாட்டில் தான் இருக்காங்க. இன்றைய முதல்வர் பெரியாருடைய கனவு பெண் கல்வி, எல்லோரும் கல்வி கற்க வேண்டும். பெருந்தலைவர் காமராஜர் எண்ணம் அதுதான். அண்ணா, கலைஞர் மொத்த உருவம்தான் இன்றைய முதல்வர் மு.க. ஸ்டாலின் அவர்கள். காலை சிற்றுண்டியையும் கொடுத்து 12 படித்து முடித்து பட்டம் படிக்க செல்கின்ற மாணவ மாணவிகளுக்கு மாதம் 1000 ரூபாய் வழங்கி படி 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 என்று சொல்லி, இங்கே இருக்கின்ற ஜாம்பவான்களுக்கு தெரியும், உலகின் பல பகுதிகளுக்கு சென்று நீங்கள் எந்த மாநிலத்திலிருந்து வந்திருக்கீங்கன்னு கேட்டால் ஆந்திரா, கர்நாடகா, ராஜஸ்தான், மத்திய பிரதேசம், உத்தரப்பிரதேசம் என்று நீங்கள் பார்த்தீர்களானால் உயர் வகுப்பினர் மட்டும்தான் வெளிநாடுகளுக்கு படித்து முடித்து வேலைக்கு வந்திருப்பாங்க. தமிழ்நாட்டை சேர்ந்தவர்கள் மட்டும்தான். எல்லா சமுதாயத்தை சேர்ந்தவர்களும் உலகம் முழுவதும் இன்று பணிக்கு படித்து சென்றிருக்கிறார்கள் என்றால் அது தமிழ்நாடு தான். ஒரு சமூக நீதியாக எல்லோருக்கும் எல்லாம் கொடுக்கின்ற இந்த அரசு இருக்கின்ற காரணத்தினால், ஏற்றத்தாழ்வு இல்லாமல் எல்லோருக்கும் செய்கின்ற காரணத்தினால், கல்வி உயர்ந்த இடத்துக்கு வந்து கொண்டு இருக்கின்ற காரணத்தினால் உலகம் முழுவதும் நாம் நிறைந்து இருக்கின்றோம். ஆகவேதான் நம்முடைய தமிழையும் தமிழ்நாட்டையும் பாதுகாக்க வேண்டிய கட்டாயமும் இப்போது இருக்கின்றது. சில பேர் சொல்லுவாங்க, இன்னொரு மொழி படிப்பதில் தவறில்லை. நானும் சொல்கிறேன் தவறில்லை. ஒரு உதாரணம் சொல்கிறேன். மொழிவாரி மாநிலம் 1957-58 உருவாக்கப்பட்டது. தமிழ் பேசுகிறவங்க தமிழர், மலையாளம் பேசுகிறவங்க கேரளா, தெலுங்கு பேசுகிறவங்க ஆந்திரா, கன்னடம் பேசுகிறவங்க கன்னடம், ஒரியா பேசுகிறவங்க அவங்க, ராஜஸ்தானி பேசுகிறவங்க ராஜஸ்தானி மொழிவாரி மாநிலமாக பிரித்த போது 18% பேர் இந்தி பேசுகின்றவர்கள் இருந்தார்கள். 82% பேர் ராஜஸ்தானி மொழியை பேசினார்கள். இப்போது அங்கே சென்று பாருங்கள், 12% பேர் ராஜஸ்தானி மொழி பேசுகின்றார்கள். மீதி அனைவரும் இந்தி மொழி பேசுகின்றார்கள். இதற்காகத்தான் நம்மகிட்டையும் நாக்கில் தேனை தடவி நம்மளை கட் பண்ணதுக்காக இன்னொரு மொழியை தானே படிக்க சொல்லிட்டோம் அப்படிங்காங்க. அந்த மொழி பேசவங்க கிட்டத்தட்ட 1 கோடி பேர் தமிழ்நாட்டில் பணியில் இருக்கின்றார்கள், சாதாரண பணியில் இருக்கின்றார்கள். திருவள்ளூரிலிருந்து கன்னியாகுமரி வரை போனால் பீகாரை சேர்ந்தவர்கள், ஒரிசாவை சேர்ந்தவர்கள், நார்த் ஈஸ்டை சேர்ந்தவர்கள் எல்லோரையும் கண்ணியத்தோடு அவர்களை தங்க வைத்து, நமக்கு சாமானிய மக்களுக்கு, நம்ம மக்களுக்கு வேலைக்கு எவ்வளவு ஊதியம் கொடுக்குமோ அதே அளவு ஊதியமும் கொடுத்து அவர்களை தங்க வைத்து கண்ணியத்தோடு நடத்தி
1 கோடி பேர் தமிழ்நாட்டில் இருக்காங்க. 1 கோடி பேர் இந்தி பேசுகின்றவர்கள் இருக்காங்க. ஆனால் நம்முடைய மொழி பாடமானது முதல் மொழி தமிழ், தாய்மொழி, 2வது மொழி ஆங்கிலம். தேவையான எந்த மொழியும் நீங்கள் படிச்சுக்கிட்டு இருக்கோம். அதுக்காக எந்த ரெஸ்ட்ரிக்ஷனும் நம்ம பண்ணலை. ஆகவே தான் நாங்கள் சொல்கிறோம், ராஜஸ்தானியை போலத்தான் இந்தியா முழுவதும் பல இடங்களில் வந்துட்டு இப்போ இந்தியாவில் தமிழ்நாட்டை பார்த்து காஷ்மீரில் முப்தி முகமது அந்த அம்மா அங்கே போய் ஒரு மத்திய அமைச்சர் போய் ஒரு வார்த்தையை கேட்குறார். அந்த அம்மா பதில் சொல்லுது, இதே வார்த்தையை தமிழ்நாட்டில் நம்முடைய முதலமைச்சர் பெயரை சொல்லி நீ உன்னால் கேட்க முடியுமான்னு கேட்கு. மகாராஷ்டிராவுக்கு போனாக்கி அவங்க பால் தாக்கரே, ராஜ் தாக்கரே அவங்க எல்லாருமே தமிழ்நாட்டை போல் தாய்மொழி வேணும், தாய்மொழியை பாதுகாக்க வேணுங்கிறாங்க. வெஸ்ட் பெங்காலில் போனால் தமிழ்நாட்டை போல் நம்முடைய வங்காள மொழியை பாதுகாக்கணுங்கிறாங்க. கன்னடத்துக்கு நீங்கள் போனீங்கன்னா அதே வார்த்தை அங்கே சொல்கிறாங்க. இன்னைக்கு இந்தியாவுக்கு நம்முடைய தமிழ் மொழி அழிந்தால், நம்முடைய தமிழ் அடையாளம் அழிந்தால், அதோடு நம்முடைய மாண்பே என்ன செய்கிறோம் போயிடும். அதுக்காக பிற மொழிகளை மீது நம்ம கோவப்படலை, அதை எதிர்க்கலை, படிக்காதன்னு சொல்லலை. ஆனால் அதை நம்ம திணிக்கக்கூடாது என்பதில் நம்முடைய முதல்வர் மிக உறுதியாக இருக்கின்ற காரணத்தினால்தான் பெரியார், பெருந்தலைவர் காமராஜர் தான் சொன்னார் அசம்பிளியில் வச்சு, ஆட்சி மொழியாக இங்கிலீஷை சொல்லுங்க, இல்லைன்னா அந்த இடத்துல இந்தி வந்து குந்திக்கணும்னு சொன்னார். அவர் சொன்ன வார்த்தை அசம்பிளியில் அப்படியே இருக்கு. மொழி நமக்கு மிக மிக முக்கியம். முதலில் தோன்றிய முதல் 3 மொழிகளில் இன்னும் அழியாமல் இருப்பது நம்முடைய தமிழ் மொழி தான் இருக்கிறது. நான் நிறைவாக பேசுகிறேன். எனக்கு இதுலேயும் அப்படி பேசுறது தான் ஆசையாக இருக்குது. ஏன்னா மிகப்பெரிய ஜாமான்கள் இயக்குனர் விக்ரம் அப்படின்னு சொன்னால் இவரெல்லாம் பேசுவாங்க, எவ்வளோ பெரிய இயக்குனர் தெரியுமா, அவரை மாதிரி அவ்வளவு பெருமையாக பேசுவாங்க. நான் உங்கள்கிட்ட உண்மையை சொல்லுகிறேன், நான் அதிகமாக இந்த படமும் பார்க்க இல்லை, அதை பற்றி தெரிஞ்சுக்கணுன்னே ரொம்ப இது பண்ணுறது கிடையாது. முடிஞ்சால் பழைய பாட்டு 2 பாட்டு கேட்பேன், இல்லைன்னா ஏதாவது ஒரு காமெடி சீனாக பார்த்துட்டு ரைட் அப்படின்ட்டு உடனே அடுத்த இடத்துக்கு போயிடுவேன். இன்னைக்கு நீங்கள் பேசுகிறதெல்லாம் நான் இருந்து பார்க்கணும், கேட்கணும், ரசிக்கணும்னு இருந்தாலும் என்னோட உண்மையிலே சொல்லேன், என்னுடைய பணியின் நிமித்தம் ஏதோ போக வேண்டும் என்பதற்காக காரணத்தை சொல்லி போகிறான்னு நினச்சிடாங்க. எஸ் சி சேகர் எங்களோட எம்எல்ஏ இருந்தாங்க, என் நண்பர் அவங்க. ஆகவே உங்களுடைய எல்லோருடைய மேடையில் இங்கே இருக்கின்ற எல்லோருடைய அனுமதியோடு இந்த அரிய வாய்ப்பை தந்த PT செல்வகுமார் அவர்களுக்கு மீண்டும் ஒரு முறை எங்களுடைய பகுதி மக்கள், தொகுதி மக்கள் எங்கிருந்தாலும் பிறந்த மண்ணை மறக்காமல் எங்களுக்காக எவ்வளவு காரியங்கள், நான் சொன்னது 100ல் 1 தான் சொல்லியிருக்கேன், என்ன அவ்வளவு பணிகள் செய்திருக்கின்றார்கள். நான் உங்கள் சார்பாக நான் மீண்டும் ஒரு முறை பாராட்டி மேடையில் இருக்கின்ற அனைவருடைய அனுமதியோடு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.